அண்ணாமலை அப்பா இருந்துட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, போயிட்டு மீனாவை கூட்டிகிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்து இருந்துட்டு இல்லைப்பா என்னாலலாம் கூட்டிகிட்டு வர முடியாது, அவள் எனக்கு துரோகம் பண்ணியிருக்காப்பா அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அவளோட இடத்துல இருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும்லடா, ஏன்னா அவள் வந்து சீதாவோட வாழ்க்கையை நினச்சி பார்த்துருக்குறா. நீ இப்படி யோசிச்சு பாரு, கடைசி வரைக்கும் நீ வந்து ஒத்துக்கலை, மனசு மாறலன்னு வச்சுக்கோயேன், அவள் என்ன பண்ணியிருப்பா சீதா? ஒன்று வேற ஏதாவது தப்பான முடிவு எடுத்துப்பா, அப்படி இல்லைன்னா அவனை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் தான் பண்ணியிருப்பா. அதைத்தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த டைம் நீ மனசு மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்ட. அப்போ வந்து என்ன பண்ணியிருப்ப, இதே மாதிரி தானே அடம் பிடிச்சிட்டு இருந்திருப்ப. அப்போ அவங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறா மீனா. அது மட்டும் இல்லாமல் அந்த சீதா பொண்ணு வந்து கேட்டிருக்காங்க, அப்பா இருந்திருந்தா எனக்கு இதை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க, அப்பா இல்லாதது இப்போ தான் எனக்கு உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்கிறா. அதனால மீனா வந்து அவளோட இடத்துல இருந்து, அதாவது அவங்க அப்பா இடத்துல இருந்து மீனா வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறா. நம்ம அவளோட அதாவது மீனாவோட இடத்துல இருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா முத்து, அதனால நீ போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ முத்து இருந்துட்டு என்னதான் இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனாவை நம்ம போய் கூட்டிகிட்டு வரணும், ஏன்னா அருணோட வீட்டுக்கு சீதாவை நல்லபடியாக ஒரு பொண்ணை வாழ்கிறதுக்கு அனுப்பி வச்சுட்டு இன்னொரு பொண்ணை வாழாவட்டியாக வீட்டில் வந்து இருக்கிறது எந்த ஒரு தாய்க்கும் தாங்காது, மனசு தாங்காது முத்து. அதை நம்ம பண்ணவே கூடாது. ஒரு பொண்ணு சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நீ போய் அவளை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைப்பா சொல்கிறாங்க. ஏற்கனவே அருண் வேற சொல்லியிருப்பாரு, நான் இந்த குடும்பத்துலேருந்து முத்துவை பிரித்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சீதாவுக்கு என்னமோ நல்ல மாமியார் தான் வச்சிருக்கிறாங்க இல்லையா, அருணோட அம்மா சீதாவை தாங்குறாங்க. ஆனால் மீனாவோட மாமியார் அப்படி கிடையாது. இந்த விஷயத்தில் இதனாலையும் பிரச்சனை வரும். ஏதாவது ஒரு சத்யாவுக்கு ஏதாவது ஒரு நல்லது கெட்டது பண்ணணும் அப்படின்னாலும், இல்லைனாலும் ஏதாவது ஒரு சீர், ஏதாவது பொங்கல் செலிப்ரேஷன் வரும்போது கூட இப்படித்தான் வந்து முத்துவை மட்டும் தட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து முத்துவுக்கு வந்துட்டு இந்த வீட்டில் நமக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே அருண் சொல்லியிருப்பாரு, இந்த குடும்பத்துலேருந்து முத்துவை பிரிக்கணும்னு சொல்லியிருப்பாரா. ஸோ அப்பயே தெரியுது அவரோட வில்லத்தனம். இதுலேருந்தே வந்து அருண் தான் மிகப்பெரிய வில்லன் அப்படிங்கிறதே நமக்கு தெரியுது. ஸோ அந்த வீட்டில் அவர் நல்ல பேர் வாங்கிட்டு, அதாவது அருண் நல்ல பேர் வாங்கிட்டு முத்துவை வந்துட்டு கண்டிப்பாக மட்டம் தட்ட தான் போகிறாரு. ஸோ இதனால் வந்து மொத்தத்துக்கும் முத்து வந்து அந்த குடும்பத்துலேருந்து பெரிய மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு முத்து அந்த குடும்பத்தை விட்டு வர்றதே நல்லதுதான். அதான் அருண் வந்துட்டார்ல, இனி என்ன காரியம் இருக்குது, சத்யாவை செட்டில் பண்ணி விடணும், அவ்வளோதானே. அவங்க பார்த்துக்கிறதா நல்லது. மீனா வந்து இனிமேலாவது அவங்களோட வாழ்க்கையை வந்து வாழ்ந்தால் நல்லாயிருக்கும். சரி, தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.